திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழக்கம் போல வாரந்தோறும் திங்கள் அன்று நடைபெறும் மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான விவசாயிகள், கோழி பண்ணை உரிமையாளர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பு மக்கள் கோரிக்கை தொடர்பான மனுக்களை இன்று மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் செல்லக்கூடிய அனைத்து இருசக்கர கனரக வாகனமும், சொகுசு கார்கள் போலீசார் சோதனைக்கு பிறகே உள்ளே அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் போலீசார் மாவட்ட ஆட்சியர் நுழைவாயில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது திருப்பூர் மாவட்டம் மூலனூரை சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் ராஜ்குமார் என்பவர் தனது சொகுசு காரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தபோது அங்கு சொகுசு காரை போலீசார் சோதனை செய்தனர். இதில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட லென்ஸ் பொருத்தப்பட்ட ஏர்கன் 0.22 என்ற நவீன ரக துப்பாக்கி இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். இது குறித்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த உயர் அதிகாரிகள் போலீசார் அந்த உரிமையாளரின் காரை தீவிர சோதனை மேற்கொண்டனர். இந்த நவீன ரக துப்பாக்கி உரிமம் உள்ளதா என ஆவணங்கள் சரிபார்த்த போது ஆவணங்கள் சரியாக இருந்தது. மேலும் புதியதாக மற்றொரு துப்பாக்கிக்கு உரிமம் பெறுவதற்கு பதிலாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரும்போது இந்த துப்பாக்கியை மாற்றி எடுத்து வந்து தவறுதலாக எடுத்து வந்து தெரிய வந்தது. இந்த துப்பாக்கி கொண்டு வந்ததாக அதன் உரிமையாளர் தெரிவித்தார். இதையடுத்து தற்போது போலீசார் அந்த உரிமையாளரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.